கருவாடு தொக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். காரசாரமாக கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கும்போதே ஒரு துண்டு கருவாடு வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பிளேட் சாப்பாடு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருவாடு பேர் பார்த்திங்கன்னா பால் சுறா கருவாடுன்னு சொல்லுவாங்க. குழந்த பிறந்தவங்களுக்கு பால் இல்லைனாக்கா அந்த கருவாடை காரம் கம்மியாக போட்டு தொக்கு மாதிரி பண்ணி சாப்பிடும்போது நல்லாவே பால் ஊறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய சாதத்துக்கு ஒரு துண்டு கருவாடை வச்சுக்கிட்டு நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது அப்படியே அமர்ந்த மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயத்தை போட்டு தாளிச்சிட்டு ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2 தக்காளியும் வணக்கி விட்டு காரத்துக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் இது ரெண்டையும் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற கருவாட்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்து விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். உப்பு சேர்க்கக்கூடாது, கருவாட்டிலே உப்பு இருக்கும். அதனால் கருவாடு நல்லா வெந்ததுக்கப்புறம் தொக்கை நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது உப்பு கம்மியாக இருந்தால் அதுக்கப்புறமா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்து இறக்கிட்டோமா பால் சுறா கருவாடு தொக்கு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.